அக்ஷய் விஷ்ணு பிரமா. இந்த சேவல் கொடி திருச்செந்தூர் கணக்கில் பூரா மந்திரத்துகளை ஓதி நாசம் பண்ணக்கூடிய கணக்கு கொடுத்தவன் திருச்செந்தூர்காரன். அதுதான் திருச்செந்தூர் தண்ணிக்குள்ளே உள்ளே கொண்டு போகும் சொல்லி போட்டாரா, அவன் பூரா தண்ணிக்குள்ளே போயிடுவான். அதுக்கு தான் அவனுடைய சொக்காரங்கள் கூட்டங்கள் ஐயமார் பேக பூரா திருச்செந்தூரில் பெரிய கூட்டங்கள் கிடக்கு. புரியுதா? அது கடவுளுடைய கணக்கு. எல்லா ஆலயத்துலேயும் அசிங்கம் பண்ணணும். இவன் அசிங்கம் பண்ண கொடுத்தவன் யார்? திருச்செந்தூர்காரன். சேவல் கொடியை தூக்கினவன். டெல்லி மகாராஷ்டிராவில் இவன் அங்கேருந்து ஆட்சி ஆண்டான், இவன் இங்கேருந்து ஆட்சி ஆண்டான். இங்கிட்டு உள்ள கணக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கணக்கு ஜெம்மம் முடிஞ்சவொடனே இவனுக்கு மன்னர் ஆட்சியில் ஆண்டவனை பூரா அந்த பீரியடில் கொடியை தூக்கி அப்படியே வந்துட்டான். அவன் வாரிசு அப்படியே வந்துட்டான். கொடியை தூக்கி ஆண்டு கொடியை வச்சு நச்சு நெய்யை நெருங்க தட்டி போட்டு வச்சுருக்கான். கடவுள் மானிட பிறவியை பிறப்பில் போட்டார். ஆனால் 7 ஜெம்மமாக தப்பு செஞ்சு வச்சுருக்கான் ஒரு ஆதார கார்டில். அத்தனையும் ஆதார கார்டில் அப்படியே தூக்குவார். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. அந்த டெல்லியில் பிரதமராக இருக்கான்ல, அவன் கணக்கு அவன் பிறப்பை போடணும்ல. அவனும் முக்காடு தொப்பி தாடி 7 ஜெம்மமாக எல்லா நாட்டிலையும் பாடுறாக கொண்டு போய் கடத்தி விட்டது. லிங்கத்தை பாடுறாக கடத்தி விட்டவன் டெல்லியில் பிரதமராக இருக்கான்லடா அவனுக்கு. புரியுதா? அவன் இவன்கிட்டருந்து கையில் வாங்கினது எல்லா நாட்டுக்காரனும் லிங்கத்தை பூரா எல்லா உலக நாடு லிங்கம் கோயில் இருக்கிற சிவன் ஆலயத்தை பூரா அழித்தவன் எல்லாம் அந்த 2 மதத்துக்காரன். மதம் வச்சுருக்கான்ல, கிறிஸ்டின் முக்காடு தொப்பி தாடி, இந்த 2 பேர்களும் உலக நாடை அழித்தவன். எல்லாம் அரபு கானில் உள்ளவனுக்கு தெரியும். உட்கார்ந்தாருன்னா கொன்றுவார். இதுக்கு மன்னிப்பு கேட்டால் விடுவார். ஆனால் கணக்கு இவ்வளோ நாள் போட்டார், இன்னும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் தண்டனை வாங்கி தான் இந்த செம்மத்தில் போகணும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். தாய் இந்தியா நாடு முழுவதும் அப்படியே கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டு தான். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் வெள்ளக்கார ஆட்சியில் ஆண்டவன் இவன் தான் பெரிய கோட்டையை பிடிக்கணும்னு அலைஞ்சவன். சென்னை மெட்ராஸில் இருக்கானடா இவனுடைய குடும்பத்தார். சரியா? இவன் அப்பன் செத்து போனான்ல, இவனும் இவன் அப்பயே ரெண்டு பேர் தான் அலைஞ்சவன். தாப்பானு போகணும், கோட்டையை பிடிக்கணும், உலக நாட்டை பிடிக்கணும் அலைஞ்சான். இப்போ காவாசியாக கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் பிடிச்சி ஆட்டுறா, நான் உட்காருவேன், உன் குடும்பத்தோட எப்படி அந்த கணக்கு பண்ணணுமோ அந்த நேரம் நான் கணக்கு பண்ணுவேன் அப்படின்ட்டார். ஒழுங்கா போடா, ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி ஒழுங்கா அமுக்கி போ, இல்லைன்னா சொரிஞ்சி மோந்து பார்த்துட்டு போ. சரியா? பிதிக்கி எடுத்து போடுவார். கடவுளுடைய குடும்பம் உட்காந்துருச்சு. தப்பாக நினச்ச இந்த செம்மத்தில் ஒவ்வொருத்தனும் அதிகாரிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் நடு ரோட்டில் குடல் மூளை சிதற விட்டுருவார். எல்லாவனுக்கும் தெரியும்டா. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை 2 மதத்துக்காரனுக்கு தெரியும். பூமியில் இறங்குவார். பூமியில் இறங்கி வந்தார்னா எவனாக இருந்தால் அந்த இடத்துல சோழி முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கு உள்ள பவர், அதுக்குள்ள கடவுள் நடத்துகிற கணக்கு இவருக்கு தான் தெரியும். அவர் தான் முடிப்பார், எடுப்பார். இப்போ பூமியில் நேரடியாக இடையை பிடிச்சி நிற்காரு. தப்பு செஞ்சவனை பூரா ஒரு வேளை விட மாட்டார்னு அவன் வாயால் குழல் ஊதி கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் அப்படியே 2 கால் அந்த கோட்டையை பிடிக்க தான் நினைக்கான். இன்னும் இந்த பழையபடி இந்த தமிழ்நாடை பூரா பிடிச்சிடலாமான்னு அழைக்கான். இப்போ அடிக்கிற அடியில் வேறு மாதிரி சிக்கலில் மாட்டி உள்ளே கொண்டு போகிற வேலை அவர் வேலை, கடவுளுடைய வேலை. புரியுதா? நான் இடையை பிடிச்சி நிற்கேன்டா, உனக்கு எல்லாவனும் உனக்கு நீதிமன்றத்திலேருந்து வழக்கறிஞர் வரைக்கும் உனக்கு சப்போர்ட் இருக்குது, ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரிலேருந்து உனக்கு இருக்குது நீ நினைக்க. அதை செகண்டில் அப்படி திருப்பி விட்ருவார், கிள்ளி தூக்கி எறிஞ்சு விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இன்றைக்கி அந்த பிறப்பு கணக்கு வெளியே எடுக்கார். பிறப்பு 7 ஜெம்மத்து பிறப்பு. தஞ்சாவூரில் இருக்கானா, அவன்லாம் பெரிய அடியாட்களாக இருந்தவன். யாருக்கு? திருச்செந்தூரில் இருக்கானா, அவனுக்கு மன்னர் ஆட்சியில் இருந்தவன். அவன் 7 ஜெம்மம் சேட்டை செஞ்சது தான் அப்படியே தான் வரான். அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பயங்கரமான சேட்டை பண்ணவனை பூரா உள்ளே போட்டு வச்சுருக்கார். இந்த இப்போ 5 வருஷம் ஆண்டு காலம் சுத்தமாக சைவர் ஆகிட்டானா பெரிய பாவத்தை வாங்கி வச்சுருக்கான். பாவத்தில் பாவம், பெரிய பாவம் வாங்கி வச்சுருக்கான். முக்கால் சத்தியம் பாவத்துக்கு மேலே பாவத்தை வாங்கி அப்படியே இடத்துகளை எழுதி நாக்கு 2ஐயும் போட்டு நக்கி போகிறான். புரியுதாடா? தஞ்சாவூருக்காரன் ஏகப்பட்ட 2ஆம் நம்பர் கப்பல் விமானம் எல்லாம் ஓடுது. திருச்சி ஏகப்பட்டது எனக்கு இடம் கிடக்குன்னு நான் 2 காலை பிளந்து போகிறான். புரியுதா? அங்கே சென்னை மெட்ராஸில் அருளுத்துறை அவனுக்கும் ஏகப்பட்டது எனக்கு இருக்குது, 2 காலை கப்பே பிளந்து போகிறான். திருக்கி விட்டுருவார். பாத்தியா? பறவை அதே அடிக்கி நீ உன்னை திருக்க போகிறாரான்னு சந்தோஷமாக அதை அடிக்கி. அப்போ அதுக்கு எவ்வளோ பூமி பூரா அழிச்சு வச்சுருக்கான். பூமியில் விளையிற பூரா அழித்து எங்களுக்கே சாப்பாடு உணவு இல்லாமல் நாய்க்குட்டியிலேருந்து பறவைகள் விலங்குலேருந்து அடித்து திங்க சாப்பாடை எங்களை சாப்பிட விட மாட்டேங்கன்னு அது சொல்லுது.
அப்போ எவ்வளோ பெரிய பாவம் வாங்கி வச்சுருப்பான். பொத்தி போங்கடா, விவசாயம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு அமைதியாக போக தெரியாமல் அந்த காலத்தில் எல்லாமே இடத்துக்கு பிடிச்சான். சேவல் கொடிக்காரனும் டெல்லி லாலு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாம் பிடிச்சிடணும்னு 2 பேர். அது இவர் வரம் கொடுத்துட்டாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த வரத்தெல்லாம் பிடிங்கிட்டாரு, அழிச்சிட்டாரு, அவனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. வரம் கொடுத்துட்டார். வரம் கடவுளாக இருக்கிறவர் வரம் கொடுத்து தான் ஆகணும். அவர் கொடுத்துட்டார். இந்த ஜென்மத்தில் தப்பு செஞ்ச 7 ஜென்மம் சேட்டை செஞ்சதை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். என்னப்பா சூரியன் கரெக்டாக வார? ஆமாப்பா. எல்லா மன்னர் ஆட்சியில் ஆண்டவனை பூரா பிறப்பு இறப்பெல்லாம் வெளியே எடுத்து விடுதாரு. காதால் கேட்டுக்கோ, கண்ணால் பார்த்துக்கூடான்னு விட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.